வெல்கம் டு ஷிவம் ஆட்டோமொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பத்தி இந்த டீட்டெயிலை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க வண்டியில இன்ஜின் ஆயில் எப்போ மாத்தணும்னு உங்களுக்கு தெரியும், ஏர் ஃபில்டர்ஸ் எப்போ மாத்தணும்னு தெரியும். ஆனா பிரேக் ஆயில் எப்போ மாத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் மாத்தணும்னு தெரியுமா? வாங்க சொல்றேன். உங்க வண்டியில இருக்கிற பிரேக் ஆயில்ஸை கம்பல்சரி நீங்க இயர்லி ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஏன் தெரியுமா? இந்த பிரேக் ஆயிலை கொஞ்சம் பாருங்க. இதுதான் இந்த வண்டியோடைய பிரேக் ஆயிலோட கண்டிஷன். இது ரொம்ப பழசாயிடுச்சு. இது ஏன் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு தெரியுமா? ஆக்சுவலா பிரேக் ஆயில்ல ஹைட்ரோஸ்கோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிரேக் ஆயில் ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும். இதனால பிரேக் ஆயிலுடைய பாயிலிங் டெம்பரேச்சர் அதிகமாயிடும். இந்த மாதிரி பாயிலிங் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த பிரேக் ஆயில் ஹீட் சீக்கிரமா ஆயிடும். ஆஸ் வெல் அஸ் அந்த பிரேக் ஆயில்ல தண்ணி அதிகமா கலக்கிறதுனால, ஏர்ல இருக்க மாய்ஸ்சர் அந்த பிரேக் ஆயில்ல கலக்கிறதுனால இந்த பிரேக் ஆயில் எங்கெங்கெல்லாம் சர்க்குலேட் ஆகுதோ இந்த இடம்லாம் சீக்கிரமா ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால பிரேக்கோட எஃபிஷியன்சி ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகும். அதனால இந்த உங்க வண்டிங்கள்ல பிரேக் ஆயில்ஸை கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் நீங்க ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். இந்த பிரேக் ஆயிலோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, தண்ணி மாதிரி இருக்கும். உங்களுக்கு விஷுவலா நீங்க செக் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோவா மாறிடுச்சுன்னா இது நிறைய மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால எப்பப்பெல்லாம் நீங்க ஒரு ஜெனரல் செக்அப் பண்றீங்களோ, எப்பப்பெல்லாம் நீங்க ஒரு லாங் டிரைவ் போறீங்களோ, வண்டியை எடுக்கும் போது இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டர்ஸை எப்படி செக் பண்றீங்களோ அதே மாதிரி பிரேக் ஆயில்ஸை செக் பண்ணி நீங்க ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு சிவம் ஆட்டோமொபைல்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.